அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஸ்திரி குருமுரளி என்ற குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர்ச்சி ஒவ்வொரு மனிதனுமே தைரியமான பெயர்ச்சி தாங்க. அது உங்களுக்கு தைரியம், வீரியம் எல்லாமே யாருங்க அதிபதி? செவ்வாய் பகவான் தான் அதிபதி. மெயினா ஏன் இந்த செவ்வாய் பயிற்சி கொடுக்கிறோம்னா, சூரிய பகவானுடைய வீட்டுல செவ்வாய் நிற்கிறார். கால புருஷனுக்கு 5ஆம் இடத்துல சூரியன் வீட்டுல, நட்பு கிரக வீட்டுல, அரசாங்க வீட்டுல, ஒரு தலைமை தாங்கக்கூடிய கிரகத்துடைய வீட்டுல சூரியன் இருக்கிறார். அதனாலதான் அந்த செவ்வாய் பகவானுடைய கிரக பயிற்சியை அம்மன் அருள் டிவில நம்ம கொடுக்கிறோம். எப்ப வரைக்கும்? ஜூலை மாசம் 24ஆம் தேதி வரை 45 நாள் அவர் பயணிக்கூடிய காலம். இது நாள் வரைக்கும் செவ்வாய் பகவானால அவதிப்பட்டவங்க பல பேருங்க. ஒரு மனிதன் சொத்து வாங்கணுமா, இடம் வேணுமா, நம்முடைய உடம்புல ரத்தத்துக்கு அதிபதி, அடுத்து எலும்புக்கு காரகர், ஒரு மனிதனுக்கு பெண்களுக்கு கணவரை காட்டக்கூடிய செவ்வாய் பகவான். ஒவ்வொரு மனிதனுக்கும் முயற்சி வேணும்னா செவ்வாய் வேணுங்க. அப்படிப்பட்ட செவ்வாய் பயிற்சி தான் அம்மன் அருள் டிவில பாக்குறோம். கண்டிப்பா இந்த கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. இந்த செவ்வாய் கிரக பயிற்சி 12 ராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கவும் பார்க்க போறோம். நட்சத்திர பலமா கொடுக்குறோம். ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி கால புருஷனுடைய 8வது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி. எப்போதுமே சரி, விருச்சக ராசிக்காரங்க உள்ள மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. தெரியுங்களா? பயங்கரமா சிந்திப்பாங்க விருச்சக ராசிக்காரங்க. இவங்கள மாதிரி யாரும் யோசிக்க முடியாது. இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க விருச்சக ராசிக்காரங்க. தன்மானத்தோட இருப்பாங்க விருச்சக ராசிக்காரங்க. எது வந்தாலும் சரி அதை விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி எதுனா விருச்சக ராசி தாங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், பயங்கரமான திறமையான குணம் விருச்சக ராசிட்டு இருக்கு. தெரியுங்களா? இந்த ராசியுடைய குணமே இப்படிதான். எது வந்தாலும் சரி நம்ம ஜெயிக்கணுங்கிற மைண்ட் தாட்டு பயங்கரமா இருக்கும் விருச்சக ராசியில பிறந்தவங்களுக்கு. கடுமையா உழைக்கக்கூடிய குணம், வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம், மருத்துவம், பயங்கரமான ஒரு கஷ்டமான வேலையெல்லாம் இஷ்டத்தோட பார்க்கக்கூடிய ஒரே ராசி விருச்சக ராசி தாங்க. அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய கிரக பயிற்சி எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது, இதுக்கான பதிவு தாங்க இது. தயவு செய்து ஜாதகத்துல செவ்வாய் பகவான் உங்களுக்கு எப்படி இருக்கிறார்? இப்ப கோச்சார செவ்வாய் உங்களுக்கு நல்ல ஒரு பலமா இருக்குது. விதியில எப்படி இருக்கிறார்? அதாவது பிறக்கும் போது சொல்லுவாங்க, நீங்க இந்த நேரத்துல பிறந்திருக்கீங்க, இந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு இந்த கிரகம் யோகமா இருக்கு, இந்த கிரகம் பலவீனமா இருக்கு, இந்த கிரகத்தருடைய வயசு வரும்போது இத்தனை வயசுல இந்த வேலை நடக்கும், இந்த தொழிலை பண்ணுங்க, இந்த உத்தியோகத்துக்கு போங்க, இந்த படிப்பை படிங்க. எதை வச்சு சொல்லுவாங்க? லக்னத்தை வச்சு உங்களுக்கு எந்த யோகமான கிரகமோ அதை வச்சுதான் சொல்லுவாங்க. அந்த வருஷத்துல அந்த காரியம் நடக்குன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இப்ப சுத்தி வர கோச்சார கிரகம் என்ன பண்ணும், எப்ப நடக்கும்னு காட்டும். ஆனா விதி எப்ப உங்களுக்கு சொல்லுவோம், இந்த தேதிக்குள்ள இது நடக்கும்னு சொல்லி விதி ஜாதகம் வச்சு கரெக்டா எடுத்து போடலாம். அதான் திசா புத்தின்னு சொல்றது. அதனால நம்ம எல்லா விடையும் என்ன சொல்றோம், ஒரு பொது பலனா எடுங்க. ஃபர்ஸ்ட் உங்க பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்து பலனா எடுங்க. ஒரு துல்லியமான ஒரு பலனா பார்க்கலாங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியுடைய பேச்சு தான் நம்ம பார்க்கணும் விருச்சக ராசி. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க, ஜனவரி மாசத்துல இருந்து நான் எடுத்துக்கோங்க, ஜனவரி மாசத்துல இருந்து 5 மாசம் என்ன கஷ்டப்பட்டீங்க? இது எல்லாத்துக்கும் நான் சொல்ல, யார் ஜாதகம் சரியில்லையோ 5 மாசம் என்ன கஷ்டப்பட்டீங்க? ஒரு மனக்குழப்பம் உங்களுக்குள்ள இருந்துச்சா இல்லையா? ஒரு வேலை உங்களால கரெக்டா பார்க்க முடியுதா? அது எதா இருக்கட்டும், எதையுமே ஒரு காரியத்துல இறங்கி உங்களால கரெக்டா முடிஞ்சுச்சா? ஜனவரி மாசத்துல இருந்து இறங்கி அந்த வேலையை செய்ய முடிஞ்சுச்சா? உங்களால வாய்ப்பே இல்லை, முடியல.
செய்ய முடியல, அந்த பக்குவம் என்கிட்ட இல்ல. இப்படிதான் சொல்லுவாங்க விருச்சிக ராசிக்காரங்க. ஏன்னா அவ்வளவு கஷ்டத்தை பார்த்துட்டாங்க. லைஃபே கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். எதுவுமே என்னால ஸ்டெடியா முடிவெடுத்து ஒரு விஷயத்துல இறங்கி என்னால ஜெயிக்க முடியல, என்னால முடியல அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போயிட்டாங்க விருச்சிக ராசிக்காரங்க. பொருளாதார வருமானம் சரியா இல்ல, குடும்பத்துல பிரச்சனை, இடத்துல பிரச்சனை, வண்டியில பிரச்சனை, வாகன செலவு, கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, எல்லாமே பார்த்துட்டு உட்காந்துருக்கு. என் வாழ்க்கையில நிம்மதி வருமா வராதா? இன்னும் வேலை கிடைக்கல, அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். எனக்கு தாய் மாமா உள்ள பிரச்சனை வந்துச்சு, வேலையில பிரச்சனை வந்துச்சு, உத்தியோகத்துல பிரச்சனை வந்துச்சு, இது மாதிரி நிறைய தடையை பார்த்துட்டு இனிமே லைஃப்ல அதுக்கு ஒரு முன்னேற்றமே இல்லையா அப்படிங்கிற சிந்தனைக்கு போனது விருச்சிக ராசிக்காரர். கேளுங்க, அம்மான்னு தான் சொல்லுவாங்க. திருமண வாழ்க்கையும் சரி, வேலையும் சரி, தொழிலும் சரி, எல்லாமே சரியில்லை. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது விருச்சிக ராசி. இனிமே பாருங்க லைஃப்ல எல்லாமே வெற்றியா வருது. எது வந்தாலும் உங்களால ஜெயிக்க முடியும். அதுக்கான நேரம் ஆரம்பிச்சிருச்சு. இதை விட்டுறாதீங்க விருச்சிக ராசி என்பர்களே, விடக்கூடாது. ஏன்னா அரசாங்க வீட்டுல செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. அதனாலதான் நம்ம விடக்கூடாதுன்னு சொல்றோம். ஏன்னா உங்களுக்கு சூரியன் நட்பு கிரகம், 10ஆம் இடத்துல கேந்திர செவ்வாயா உட்கார்ந்துருக்காரு பாருங்க. அவர் தான் உங்களுக்கு விருச்சிக ராசி என்னதுக்கு எதுக்குள்ள அதிபதி? அவரு கடனை காட்டக்கூடிய அதிபதி தான், வேலையை காட்டக்கூடிய அதிபதி தான், நோயை காட்டக்கூடிய அதிபதி அவர் தான், வழக்கை காட்டக்கூடிய அதிபதி தான். அவர் போய் 10ஆம் இடத்துல பலமா இருந்து 4ஆம் இடத்தை பாக்குறாருங்க. எத்தனை பேருக்கு இடம் வாங்கணும் ஆசை இருக்கு? எத்தனை பேருக்கு வீடு கட்டணும்னு ஆசை இருக்குது? எழுதியே கொடுக்கலாம். இப்ப யாருக்கெல்லாம் அந்த தசாபதி வந்துச்சோ வீடோ இடமோ சொத்தோ வாங்கக்கூடிய யோகம் பர்ஃபெக்டா அமையும். விட்டுறாதீங்க. விருச்சிக ராசி விடவே கூடாதுங்க. வீடு, இடம், பூமி, சொத்து சார்ந்த விஷயம் வாங்கக்கூடிய யோகம் வரும். அதுல உள்ள வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் உங்க பக்கம் சாதகமா வரும். இப்ப ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணிட்டா வருத்தப்படுவீங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க. எப்படி மிஸ் பண்ணிட்டா வருத்தப்படுவீங்க. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் பர்ஃபெக்டா அமையும். எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸா இருந்தாலும் சரி உங்க பக்கம் சாதகமா அமையும். வழக்கு பிரச்சனை இருக்காது. பொருளாதார வருமானத்துல பயங்கர லெவலுக்கு போவீங்க பாருங்க. எப்படி பொருளாதார வருமானத்துல பயங்கரமான ஒரு லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பு வருது. சேமிப்பு சார்ந்த விஷயம் எல்லாம் சொல்லி பயமுறுத்துவாங்க. ஐயோயோ குரு 8ஆம் இடத்துல இருக்காரு. அப்படி குரு 8ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? ராகு பகவான் நட்சத்திரம். இப்ப வீடோ, இடமோ, பூமியோ, சொத்தோ, பொருளாதார வருமானமோ பயங்கரமா இருக்கும் பாத்துக்குங்க. அதே மாதிரி பாருங்க, வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், எந்த வேலை மாத்தலாம் பண்ணிக்கலாம். இப்ப எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்துக்குங்க. வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்களா? வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம். அதுக்கான நேரம் பர்ஃபெக்டா அமையும். திருமணத்துல தடை நீங்க, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை சூப்பரா இருக்கும். பொதுமக்களுடைய தொடர்பு, திருமண வாழ்க்கையில் உள்ள தடை தாமதமே இருக்காது பாத்துக்கு. நல்ல ஒரு மாற்றம் வரும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும். வெளிநாடு, வெளியூர், வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறலாம். அதே மாதிரி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்துல சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய அமைப்புலாம் பக்கவா இருக்கு பாத்துக்கு. விருச்சிக ராசிக்கு தொழிலு இப்ப பர்ஃபெக்டா அமையும். அரசாங்க வேலையும் நிறைய பேர் கிடைக்கும். இல்ல வேலையை மாத்திரம்னா மாத்திக்குங்க. அரசாங்க வேலையத்துல நிறைய பேர் ப்ரொமோஷன் வரும் பாத்துக்குங்க. விருச்சிக ராசி மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க. இந்த நேரத்தை சொல்றேன். ஏன்னா டைமிங் பக்காவா இருக்குது. மாமனார் சொத்தா, மாமியாருடைய சொத்தா, அப்பாவுடைய சொத்தா, இல்ல அம்மாவுடைய சொத்தா, ஏதாச்சும் கையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு பக்காவா இருக்கு பாத்துங்க. அது இல்லாம மருத்துவ வேலை படிக்கிறீங்களே, அங்கேயே வேலை கிடைக்கும். வெளிநாட்டுல போய் மருத்துவ படிப்பு படிக்க போறீங்கன்னா அங்கேயே வேலை வரும். இல்ல எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, இல்ல ஐடி சம்பந்தப்பட்ட ஃபீல்டு, இல்ல அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்குல உள்ள ஃபீல்டு, நகை கடை வச்சிருக்கவங்க, பெரிய பெரிய எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே லைஃப்ல இனிமே தோல்வியே இல்லை. எது வந்தாலும் சரி வெற்றியில போய் நிக்குது. விட்டுற வேண்டாம் விருச்சிக ராசி. விட்டுட்டா வராது. இப்ப நீங்க தைரியத்தை மட்டும் விடாதீங்க. யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க. அந்த கர்மாவை எப்படி எதிர்கொண்டு நம்ம ஜெயிச்சு நம்ம வாழ்க்கையில முன்னேறணும், அதை நோக்கி ஸ்டெப் எடுத்து வைங்க. கண்டிப்பா வெற்றி நிச்சயம். இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை. யார் ஜாதக தசாபதி நல்லா இருக்கு, இப்ப லாட்ரி யோகத்தை கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க. வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். பெண்களுக்கு எல்லாமே வெற்றி நல்லா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பு கல்வி தடைய வராது. அரசாங்க வேலை பார்க்கலாம். அவங்களுக்கு எல்லாம் ப்ரொமோஷன் அரசாங்கத்திலே கொடுப்பாங்க. அரசியல் வாழ்க்கையும் சூப்பரா இருக்கும் பாத்துக்குங்க.
எது வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்க பக்கம் வருது. இப்ப பெண்களுக்கு பாருங்க எல்லாமே வெற்றியா வரும். நட்சத்திர பலன் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் எப்படி முதல் நட்சத்திரம் விசாகத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. இனிமே கஷ்டங்கள் குறையும். இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, இடமாற்றம் பண்றது எல்லாமே பண்ணிக்கங்க. ஆனா சுப செலவா பண்ணிக்கங்க. வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடோ, படிப்புகளில் ஒரு மாற்றமோ, தொழில் மாற்றமோ, உத்தியோக மாற்றமோ, ஏதோ ஒரு மாற்றம் வருது பாருங்க, விட்டுறாதீங்க இந்த விசாகத்துல பிறந்தவங்களுக்கு. ஆனா சுப செலவு கண்டிப்பா இருக்குது. ஆனா சுபகாரியம் சார்ந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும் பாத்துக்கங்க. தொழில், உத்தியோகம், வேலை மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அனுசரத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு திறமையான குணம், நல்லா உழைக்கக்கூடிய திறமையான சிந்தனை பயங்கரமா இருக்கும். தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும். தொழில சாதிக்கக்கூடிய நேரம் வரும். வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, பூமி வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே பர்ஃபெக்டா அமையும் பாத்துக்கங்க. படிப்பு கல்வி நல்லா இருக்கும். தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும். கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும். எந்த காரியத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் பாருங்க. அதாவது இந்த அனுசனத்துல பிறந்தவங்க லைஃப் ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. சுப செலவு, சுபகாரியம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம் எல்லாமே பர்ஃபெக்டா அமையும் பாத்துக்கங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க கோட்டை கட்டக்கூடிய நேரம் வருது. கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க கோட்டை கட்டக்கூடிய நேரம் வருது. வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது, தொழில் மாற்றம் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்துக்கங்க. அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு, வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், தொழில் உத்தியோகம் மாற்றம் எல்லாமே நல்லா இருக்கும் பாத்துக்கங்க. எது வந்தாலும் சரி உங்களுக்கு வெற்றி வருது. தலைமை பொறுப்பு பயங்கரமான ஒரு மாற்றம், படிப்புகளில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த கேட்டகரி பாருங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வருது. நீங்க போகக்கூடிய பதவி எல்லாமே வெற்றி பதவியா வருது பாருங்க. கேட்டகரி பாருங்க எது வந்தாலும் தைரியமா இருங்க, உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய கிரக பயிற்சி விருச்சக ராசியை பொறுத்தவரை விபரீத ராஜயோக பயிற்சியாகவே அமைகிறது.